Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Class 9 Ganitha Manjari Part 1 la Chapter 3 The World of Numbers la End of Chapter Exercise la Question number 5 la இருந்து 10 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த previous question number 1 to 4 வந்து last வீடியோல நம்ம solve பண்ணியிருந்தோம். Okay, question number 5. Find 6 rational numbers between 3 and 4. இதில் வந்து மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. First one வந்து average, taking the average method. செகண்ட் ஒன் வந்து டினாமினேட்டரை வந்து சேம் ஆக்கிட்டு அதை வந்து அப்புறம் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது. 2 மெத்தட்ஸ் இருக்கு. இதில் வந்து டேக்கிங் தி ஆவரேஜ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேஷனல் நம்பர் மட்டும் நான் அதில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஸோ அந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னா 2 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து 3யும் 4ம். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் between 3 and 4. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? You have to take the average of the two numbers. So 3 plus 4 divided by 2. 3 plus 4 is 7, 7 by 2. So 7 by 2 is a rational number. Rational number between 3 and 4. இப்போ next இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு நம்பரையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஒரு நம்பரையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டுக்கு ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 and 7/2. 3க்கும் 7/2க்கும் நடுவில் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கும் வந்து ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுக்கிறதுனா என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இல்லை இந்த அனதர் வே எப்படி சொல்லலாம்? 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 1/2 இன்டூ 3 + 7/2. டேக்கிங் த ஆவரேஜை இப்படியும் எடுக்கலாம் இல்லையா? ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது இஸ் ஈக்குவல் டு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. கரெக்ட்? இப்போ 3யையும் 7/2வையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 3னா என்ன அர்த்தம்? த டினாமினேட்டர் இஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா எல்சிஎம் இஸ் 2. ஸோ 3/1 நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் வில் பி 1/2 இன்டூ 3 இன்டூ 2/1 இன்டூ 2 + 7/2. Okay, which is 1/2 into 3 2s are 6, 6/2 + 7/2. 6/2 + 7/2 எவ்வளோ வரும் நமக்கு? 13/2 வருமா? ஓகே, அதாவது நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டரை அப்படியே போட்டுருவோம். 6 + 7 is 13/2. இப்போ மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ், மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ். ஸோ 1 into 13 is 13. 2 into 2 is 4. ஸோ அடுத்த ரேஷனல் நம்பர் வந்து 13/4. இந்த ப்ராசஸில் நம்ம ஒரு 6 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் இல்லையா? அதனால ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் we will find out all the 6 rational numbers. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? அந்த 2 rational numbers எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் rational number வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ a is equal to 3 and b is equal to 4. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3/1 and 4/1ன்னு அர்த்தமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க? 10 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஐம் சாரி 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுவோம்? இதோட ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்து நம்ம என்ன காமன் ஃபேக்டராலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. நான் ஆல்ரெடி ஏர்லியர் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் 10ஆல் 2 நம்பர்ஸ்க்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இதோடைய ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் என்ன வரும்? 3/1ஓட நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 30/10ன்னு வருமா? இப்போ அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா 4/1 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 40/10ன்னு வரும். கரெக்ட்? இப்போ பாருங்க, இந்த 2 நம்பர்ஸுக்கும் நடுவில் உள்ள நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோடைய பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நடுவில் வந்து இன்னும் நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஒரு 6 ரேஷனல் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீன் 30/10 and 40/10 நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனால் 30/10யும் 40/10யும் எழுதக்கூடாது. ஸோ 6 ரேஷனல் நம்பர்ஸ் between 3 and 4 are 30க்கு அடுத்தது 31/10, 32/10,
33 by 10, 34 by 10, 35 by 10, 36 by 10. அவ்வளோதான் ஆன்சர். இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு டினாமினேட்டர், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த கொஸ்டினில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி அதோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. 10 ஒரு காமன் ஃபேக்டராக எடுத்து அதால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். அவ்வளோதான். இட் இஸ் தட் சிம்பிள். கிளியர்? Question number 6. Find 5 rational numbers between 2 by 5 and 3 by 5. இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து denominator சேமாக தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வேலை வந்து கம்மி. ஸோ the 2 rational numbers என்னென்ன எடுத்துக்கலாம்? A equal to 2 by 5 எடுத்துக்கலாம், B equal to 3 by 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 by 5க்கு ஒரு ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வித் காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அவங்க 5 தான் கேட்டிருக்காங்கன்றனால நம்ம ரேஞ்சை வந்து பிட்வீன் 10க்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 by 5 into 10 into 10 which gives me 20 by 15 வரும். அதே மாதிரி B வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 3 by 5ஓட into 10 into 10 பண்ணுனா 30 by 15 வரும். இப்போ வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுத போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். 5 ரேஷனல் நம்பர்ஸ் between 2 by 5 and 3 by 5 or இப்போ 20 by 50க்கும் 30 by 50க்கும் நடுவில் எழுதணும். ஆனால் 20 by 50யும் 30 by 50யும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 21 by 50, 22 by 50, 23 by 50, 24 by 50 and 25 by 50. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சப்போஸ் வந்து எக்ஸாம்பிளில் உங்களை வந்து அந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. டேக்கிங் த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, A + B, அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து A and Bனா ஃபார்முலா மெத்தட் என்னது? ஃபார்முலா ஆர் ஆவரேஜ் மெத்தடு A plus B by 2, where A and B are the two given rational numbers. A plus B by 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஆனால் பொதுவாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் யோர் விஷ். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மெத்தடில் வந்து ஜஸ்ட்டு வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சேம் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு காமன் ஃபேக்டரால் அந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 7. இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 by 6 அண்ட் 2 by 5. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இன்க்ரீஸிங் த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டரை நம்ம சேம் ஆக்கிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர்ஸும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் என்னது, A is equal to 1 by 6, B equal to 2 by 5. இந்த 2 நம்பர்ஸை ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது 6க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 6ம் 5ம் பார்த்தீங்கன்னா கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, அதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கோப்ரைம் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளி வி கேன் மல்டிப்ளை தெம். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோப்ரைம் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் என்னவா இருக்கும், 30 தான் இருக்கும். 6 5s are 30. ஓகேவா? இப்போ வந்து எல்சிஎம் 30 வர மாதிரி 1 by 6 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 by 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் 30 வரும், 5 மல்டிப்ளை பண்ணால். ஸோ 5ஆல் நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் 5 by 13 வந்துடும். அதே மாதிரி 2 by 5 இருக்கு இல்லையா, 2 by 5 வந்து நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் வி கேன் கெட் த டினாமினேட்டர் as 30. ஸோ 5ஓட நம்ம 6 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி நியூமரேட்டரையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 6 are 12 and then 5 6 are 30. ஓகேவா? இப்போது 5க்கும் 12க்கும் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. 5க்கும் 12க்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குது, ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் between 1 by 6 and 2 by 5. அவங்க எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். ஆர்
இப்போ 5/30யும் 12/30யும் எழுதக்கூடாது. அப்போ என்னென்ன இருக்கு? 6/30, 7/30, 8/30, 9/30, 10/30. ஓகேவா? அவங்க 5 தான் கேட்டிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம எல்சிஎம் எடுத்த உடனே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு தேவையான ரேஷனல் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம விட்டுறலாம். சப்போஸ் இல்லை, இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்த பிறகும் நம்மளுக்கு தேவையான ரேஞ்ச் கிடைக்கலனா மட்டும் நம்ம வந்து ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்றனால ஆஸ் இட் இஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை எழுதணும். முக்கியமான விஷயம், அந்த 5/30யும் 12/30யும் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. இந்த 5/30யும் 12/30யும் ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸில் எழுதிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரேஷனல் நம்பர்னா அப்போ அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிட்வீன்னா என்ன அர்த்தம்னா யூ ஹாவ் டு எக்ஸ்க்ளூட் தோஸ் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பரையும் விட்டுறணும் அப்படின்னு அர்த்தம். 1/6 ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் தான் 5/30. ஸோ 5/30யும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 2/5 ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் தான் 12/30. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இஸ் தட் கிளியர்? Question number 8. If x by 3 plus x by 5 equal to 16/15, find the rational number x. So, x ஓட value கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The given equation எழுதிக்கலாம். x by 3 plus x by 5 equal to 16/15. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் பாருங்கள், செகண்ட் டேர்ம்லையும் பாருங்கள், எக்ஸ் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு காமன் ஃபேக்டராக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ எக்ஸை காமன் ஃபேக்டராக வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 × x/3 + 1 × x/5ன்னு அர்த்தம். கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு 16/15. இப்போ இதில் நம்ம எக்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். எக்ஸை மட்டும் நான் வந்து காமன் ஃபேக்டராக 2 டேர்ம்ஸ்ல இருந்து காமன் ஃபேக்டராக நான் வெளியே எடுத்து போட போகிறேன். அப்போது எதெல்லாம் மீதி இருக்கோ அதெல்லாம் வந்து இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே நம்ம போடுவோம். இப்போ எதெல்லாம் மீதி இருக்குது பாருங்கள். எக்ஸை காமன் ஃபேக்டராக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ப்ராக்கெட்குள்ளே நம்ம போடுவோம் இல்லையா? எது ரிமைனிங் இருக்குது நமக்கு? 1/3 இருக்கா இந்த இடத்துல? அதே மாதிரி இங்கே வந்து 1/5 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்கெட்குள்ளே இப்போ நம்ம போட்டுடலாம். 1/3 + 1/5. எப்படி காமன் ஃபேக்டர் எடுக்கிறதுன்னு புரியுது இல்லையா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 1/3 + 1/5 ஈக்குவல் டு 16/15. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? 1/3யையும் 1/5யையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இந்த இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன் 1/3 + 1/5 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம்? ஏன்னா அது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட் ஷுட் பி சால்வ் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ 1/3 + 1/5 சால்வ் பண்ணலாம். 3யும் 5யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் இஸ் 15. இப்போ 1/3யோட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் 15 வரணும்னா நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். ஸோ ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வந்து 5/15. 1 × 5 is 5, 3 × 5 is 15. அதே மாதிரி 1/5க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். ஸோ we will get 3/15. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். 5/15ஐயும் 3/15ஐயும் ஆட் பண்ணோன்னா we will get 8/15. நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணணும், டினாமினேட்டரை அப்படியே போடணும். 8/15. இப்போ வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 8/15 இஸ் ஈக்குவல் டு 16/15. 16/15. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8/15 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அதர் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இன்ட்டு 8/15ன்றது அதர் சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? divided by 8/15 ஆகும். கரெக்ட்? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16/15 divided by 8/15 ஆகிடும். ஓகே? ஸோ டிவிஷனுக்கு ரூல் என்ன? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் மல்டிப்ளை இட் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர். இதுதான் வந்து டிவிஷனோட ரூல். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிக்கலாம், 16/15. 8/15 ரெசிப்ரோக்கல் என்ன? 15/8. ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் 16/15 இன்ட்டு 15/8. எங்கெங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? ஸோ 15 கேன்சல் ஆகிடுமா? இப்போ 16/8ஐயும் நம்ம 8 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 8 2s are 16. ஸோ இட் இஸ் 2 times. அப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள்.
Find the rational number x. Therefore, the rational number x is 2. புரிஞ்சுதா? Question number 9. Let a and b be two non-zero rational numbers such that a plus 1 by b equal to 0. Without assigning any numerical values, determine whether ab is positive or negative. ab ஓட வேல்யூலாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லல, அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இதை மாதிரி ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டில் நிறையா வரும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்தே நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? a plus 1 by b equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிவனை நம்ம எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? a plus 1 by b equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 1 by b இருக்கு இல்லையா, ப்ளஸ் 1 by bன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் அதர் சைட் கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் 1 by bன்றது அதர் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 1 by bன்னு ஆயிடுமா? ஸோ a is equal to 0 minus 1 by b. 0 minus 1 by bன்றது என்னது? மைனஸ் 1 by b. இது வரைக்கும் புரிஞ்சுதா? a is equal to minus 1 by b வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பியை வந்து நம்ம அதர் சைடு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லலாம். பியை வந்து அதர் சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் உங்களுக்கு? a into bன்னு ஆகிடும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? we have to multiply both sides by b. multiply both sides by b. ரெண்டு சைடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நம்ம பியால் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? a into b is equal to minus 1 by b into bன்னு வருமா? அப்போ bb gets cancelled. அப்போ என்ன வரும்? a into b is ab. ஸோ ab is equal to minus 1ன்னு வரும். கரெக்ட்? இப்போ உங்களுக்கு வந்து இதை மாதிரி செய்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண இந்த b இருக்குல்ல, டிவைடட் பை b, அதர் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளைட் பை b ஆயிடுமா? அப்போ ab ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துடும். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். விச்எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. டிவைடட் பை bன்றது அதர் சைட் போச்சுன்னா மல்டிப்ளைட் பை b ஆயிடும். அப்போ a இன்ட்டு b ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் 1 மட்டும் ரைட் ஹேண்ட் சைட்லேயே நிற்கும் இல்லையா? அப்படியும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரியும் போடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது? ab ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. இதுதானே அவங்க கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க? விதவுட் அசைனிங் எனி நியூமரிக்கல் வேல்யூஸ் டிட்டர்மின் வெதர் ab இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளை ab வேல்யூலாம் கண்டுபிடிக்க சொல்லலை, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் தனியாக கண்டுபிடிக்க சொல்லலை. ஆனால் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. மைனஸ் 1 இஸ் நெகட்டிவ் இல்லையா? ஸோ ab இஸ் நெகட்டிவ். Therefore, AB is negative. புரிஞ்சுதா? இது ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஜஸ்ட் வந்து அந்த கிவன் ஈக்குவேஷனை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான். ரீஅரேஞ்ச் பண்ணி எதுக்கு கொண்டு வரோம்? அவங்க ஏபியோட வேல்யூ கேட்டிருக்கிறனால ஏபி வர மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளஸ் 1 by bன்றதை அதர் சைடு எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை bன்றதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ கிடைச்சிருது. என்ன கிடைக்குது? மைனஸ் 1ன்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ வரனால ஏபி இஸ் நெகட்டிவ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். கிளியரா? Question number 10. A rational number has a terminating decimal expansion whose last non-digit occurs in the fourth decimal place. Show that such a number can be written in the form p by 10 power 4, where p is an integer, not divisible by 10. Is it necessary that the denominator of this rational number, when written in the lowest form, is divisible by 2 power 4 or 5 power 4? Give reasons. இதில் மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஹேஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அது வந்து ஒரு டெர்மினேட்டிங் கைண்ட் ஆஃப் டெசிமல். டெசிமல்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெசிமல்ஸ் இருக்கு இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங், ரெப்பீட்டிங் இல்லையா? இதுல வந்து இது வந்து டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து 4th டெசிமல் பிளேஸ்ல அக்கர் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஷோ தட் சச் அ நம்பர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் p by 10 power 4 அப்படின்னு இருக்காங்க. p இஸ் எனி இன்டீஜர். இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0.0123 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இதை வந்து நீங்க வந்து p/q ஃபார்ம்ல எப்படி எழுதுவீங்க? அந்த நம்பர்ஸை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டா எழுதிடுவீங்க இல்லையா? ஒரு இன்டீஜரா எழுதிடுவீங்க. இப்ப 0 1 2 3ன்றத ஆஸ் அ ஹோல் வந்து இந்த டெசிமல் பிளேசஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டா எழுதணும்னா 0 1 2 3ன்னு வரும். இதுல லெஃப்ட் மோஸ்ட் எண்ட்ல 0 இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ 1 2 3ன்னு எழுதிடுவோம். டிவைடட் பை மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி 1 போட்டு போடுவோமா? ஸோ 1 2 3 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ 4 ஜீரோஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 2 3 பை 10 பவர் 4ன்னு எழுதலாமா? 10,000ன்றத 10 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டா? இதுல 1 2 3ன்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? pன்னு ஒரு இன்டீஜரா எடுத்துக்கலாம். ஸோ p பை 10 பவர் 4ன்னு நம்ம எழுதலாம் அப்படின்றத தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இதை வந்து இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ரீசனிங் கொடுக்குறோம். பேராகிராஃபா நம்ம எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஆன்சரிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம கிவன்ல எழுதிடலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர்? இந்த ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் ரேஷனல் நம்பர். இதோடைய லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து 4th டெசிமல் பிளேஸ்ல அக்கர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கிவன். லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் அக்கர் இன் த 4th டெசிமல் பிளேஸ். டெசிமல் பிளேஸ்க்கு d.pன்னு வைக்கிறேன், எழுதுறேன். சரியா? அப்போ 4th டெசிமல் பிளேஸ்ல அக்கர் ஆயிருக்குன்னா அப்ப அந்த நம்பர் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 4 டெசிமல் பிளேசஸ். கரெக்டா? therefore the number has exactly 4 decimal places. ஏன் 4 decimal places? கரெக்டா அது டெர்மினேட் ஆயிடுது. 4th decimal placeல தான் வந்து நான் ஜீரோ டிஜிட் அக்கர் ஆகிருக்குன்றாங்க. இப்ப சப்போஸ் 0 1 2 3 ஏதோ ஒரு நம்பர் தான் லாஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல அக்கர் ஆயிருக்குன்னா அப்ப 4 டெசிமல் பிளேசஸ். ஏன் நான் ஜீரோன்னு சொல்றாங்க? இப்ப 4க்கு பதில் 0.1230 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 இருந்ததுன்னா டெசிமல் பார்ட் இருக்கு இல்லையா? டெசிமல் பார்ட்ல ரைட் மோஸ்ட் எண்ட்ல 0 இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. கரெக்டா? அப்ப அது 1 2 3 தான் ஆயிடும். அதாவது ப்ரீவியஸாவே அது வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கனால லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா? அந்த 4th டெசிமல் பிளேஸ் வந்து இட் இஸ் நாட் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதை எரேஸ் பண்ணிடுறேன். இது வரைக்கும் புரிஞ்சதுல உங்களுக்கு? கிவனை எழுதியாச்சு. அதனால அந்த நம்பருக்கு வந்து மொத்தம் 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப எழுதியிருக்கோம். ஓகேவா? அந்த நம்பருக்கு வந்து எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு? 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. அதனால அதை நம்ம எப்படி எழுதலாம்? இட் கேன் பி ரிட்டன் as p by 10 power 4ன்னு எழுதலாம். ஏன்னா 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. இதுல pன்றது என்னது? இன்டீஜர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வேர் p is an அவங்க கொடுக்கறதுல நம்ம எழுதுறதே அது மாதிரி தான் எழுதுவோம் இல்லையா? அதை ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டா எழுதும் போது அது ஒரு இன்டீஜர் வேல்யூவா தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ p by 10 power 4 எழுதலாம். Since last non-zero digit is in the 4th decimal place, அது லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து 4th டெசிமல் பிளேஸ்ல இருக்கிறனால ஆப்வியஸ்லி அது என்னது? இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 10. கரெக்டா? இப்ப 1 2 3ன்னு இருந்தா மட்டும் 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 by 10 power 4ன்னு இருக்கு. அப்போ இந்த 3ன்றது வந்து கண்டிப்பா வந்து இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 10. ஆப்வியஸ்லி டிவிசிபிள் பை 10 இருந்தா கேன்சல் ஆயிருக்கும். கரெக்டா? அதனால இது வந்து நாட் டிவிசிபிள் பை 10. ஸோ அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து 4th டெசிமல் பிளேஸ்ல இருக்கிறனால அது வந்து நாட் டிவிசிபிள் பை 10. p is not divisible by 10. pன்றது என்னது? இந்த வந்து நான் ஜீரோ வேல்யூஸ், ஐ மீன் அந்த ஹோல் நம்பர் பார்ட் எழுதியிருக்கோம்ல, p by 10 power 4ல p அதுதான். அப்ப கண்டிப்பா வந்து அது வந்து டிவிசிபிள் பை 10 இருக்காது. ஏன் இருக்காது? அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இல்லாதனால அது 10ஆல டிவைட் ஆகாது. 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும் இல்லையா? ஆனா p-யோட வேல்யூ கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்காது. அதனால அது 10ஆல டிவைட் ஆகாது. ஓகேயா? அதர்வைஸ் இட் would end earlier. அத மாதிரி இருந்ததுன்னா இப்ப சப்போஸ் 1 2 3 4க்கு பதில் 0ன்னு இருந்ததுன்னா அப்ப 3 டிஜிட்ஸ்லயே அது எண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப 3 டெசிமல் பிளேசஸ் தான் வரும், 4 டெசிமல் பிளேசஸ் வராது. கரெக்டா?
இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதனால therefore it would end earlier, therefore it can be written as p by 10 power 4. ஓகேவா? இப்போ ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். p by 10 power 4னு the number can be written as p by 10 power 4னு நம்மளால எழுத முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்க? is it necessary that the denominator of this rational number, எது அந்த denominator? அந்த 10 power 4, when written in the lowest form is divisible by 2 power 4 or 2 power 5 power 4னு கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த denominator 10 power 4 இருக்கு இல்லையா, அத வந்து இப்ப மேல இருக்க நியூமரேட்டரால எவ்வளவோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. எழுதுறோம்னா அந்த ரிமைனிங் வர்றது எல்லாமே அந்த லோயஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே 2 power 4 ஆலையும் 5 power 4 ஆலையும் கண்டிப்பா டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை வந்து நம்ம த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூவ் பண்ணிடலாம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு நம்ம வந்து அதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, கேஸ் 1 என்னன்னா நியூமரேட்டர் வந்து 2 ஆல டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? கேஸ் 1 என்னது? நியூமரேட்டர் இஸ் டிவிசிபிளுக்கு நான் div மட்டும் போடுறேன், அப்படின்னா டிவிசிபிள்னு அர்த்தம். டிவிசிபிள் பை 2 பட் நாட் 5. நியூமரேட்டர் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகும், 5 ஆகல டிவிசிபிள் ஆகாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 0.0012ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம p by q ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 12 by 10 power 4ன்னு எழுதுவோமா? 10 power 4 வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 12 by 10 power 4 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 2 power 4 into 5 power 4ன்னு எழுதலாம். கரெக்டா? 10ன்றத 2 into 5ன்னு எழுதலாம். 10ன்றத எப்படி எழுதுவீங்க நீங்க? 2 into 5ன்னு எழுதுவீங்க. ஹோல் பவர் 4னா இந்த பவர் 4 இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப எப்படி வரும்? 2 power 4 into 5 power 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ 12 by 2 power 4 into 5 power 4ன்னு வருது. இப்ப 12 வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 3 into 2 into 2ன்னு வரும். 3 into 2 into 2 by 2 power 4 into 5 power 4ன்னு வருதா? இப்போ இந்த 2 power 4 இருக்கு, இந்த 2 into 2ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 2ன்னு எழுதலாமா? ஆர்எல்ஸ் இப்படியே பாருங்களேன், 3 into 2 into 2 by 2 power 4 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், 2 into 2 into 2 into 2ன்னு 5 power 4 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2லாம் கேன்சல் ஆயிடுமா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? 3 by 2 power 2 into 5 power 4ன்னு வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல? அந்த டினாமினேட்டர் வந்து டிவிசிபிள் பை, இங்க பாருங்க, the rational number in its lowest form, the denominator is divisible by 2 power 4 or 5 power 4ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு டினாமினேட்டர் இந்த இடத்துல ஃபைனலா என்ன வந்திருக்கு? 2 power 2 into 5 power 4ன்னு வந்திருக்கு. இதுல denominator is divisible by 5 power 4, ஆனா denominator divisible by 2 power 2வா? உங்களுக்கு புரியுதா? 2 power 4ஆன்னு கேக்குறாங்க இல்லையா? 2 power 2 மட்டும் தான் இருக்கும் போது 2 power 4ஆல எப்படி டிவைட் பண்ண முடியும்? இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு 2 power 2 வேணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா? நம்ம கிட்ட இப்ப வந்து டினாமினேட்டர்ல எவ்வளவு இருக்கு? 2 power 2 தான் இருக்கு. ஆனா 2 power 4 இருந்தாதான் நம்மளால டிவைட் பண்ண முடியும் இல்லையா? கம்மியா இருக்கு. எப்படி டிவைட் பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியாது. அதனால கேஸ் 1ல வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ the denominator is not divisible by 2 power 4 but it is divisible by 5 power 4. ஏன்னா 5 power 4 அப்படியே தான் இருக்கு. அந்த இருந்த 2 power 4 என்ன ஆயிடுச்சுன்னா நியூமரேட்டரோட அந்த ரெண்டு 2ஸோட கேன்சல் ஆயிடுச்சு, அதனால கம்மி ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? அது இது கேஸ் 1. இப்ப கேஸ் 2 பார்க்கலாம். சோ திஸ் இஸ் கேஸ் 2. ஃபர்ஸ்ட் வந்து 2 power 2 ஆல நியூமரேட்டர் டிவைட் ஆச்சா? இப்ப வந்து 2 ஆல நியூமரேட்டர் டிவைட் ஆச்சா? இப்ப வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியும்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் is divisible by 5 but not 2. 5 ஆல டிவிசிபிள் ஆகும், 2 ஆல டிவிசிபிள் ஆகாது. அந்த கண்டிஷன் என்ன? எக்ஸாம்பிள் வந்து 0.005ன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி எழுதலாம்? நம்ம 5 by 10 power 4ன்னு எழுதலாம், which is 5 by 2 power 4 into 5 power 4ன்னு எழுதலாமா? இப்ப இதுல வந்து நான் 5 power 4 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 5 by 2 power 4 into 5 into 5 into 5 into 5ன்னு வருமா? இப்ப ஒரு 5 கேன்சல் ஆயிடும். அப்ப எப்படி எழுதலாம்? 1 by 2 power 4 into 5 power 3ன்னு வரும் இதுக்கு. ஓகேயா? இப்ப வந்து 5 power 3ன்றது இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 5 power 4. ஏன்னா 1 வந்து ஷார்ட்டா இருக்கு.
இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது, டினாமினேட்டர் வந்து டிவிசிபிள் பை 2^4 பட் நாட் பை 5^4. அவங்க கேட்கறது தானே 2^4 ஆலையும் ஆகணும் 5^4 ஆலையும் ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு 10^4ன்னு வரும். கரெக்டா? சோ இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா the denominator is divisible by 2^4 but not by 5^4. ஏன் நம்மளுக்கு 5^3ன்னு வருது, 1 வந்து ஷார்ட்டா இருக்கு இல்லையா? 1 ஷார்ட்டா இருக்குன்னா ஒரு 5 வந்து கம்மியா இருக்கு, ஒரு 5 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு 5^4 வரும். இது கேஸ் 2. கேஸ் 3 என்னன்னா ரெண்டாலையுமே டிவிசிபிள் ஆகுது, ரெண்டாலையுமே டிவிசிபிள் ஆகலன்னு வச்சுக்கலாம். ஓகே, நியூமரேட்டர் is not divisible by 2 and 5. 2 ஆலையும் ஆகல 5 ஆகலையும் ஆகல. அதுக்கு எக்ஸாம்பிள் 0.04 டிஜிட் நம்பர். ஸோ 0.0007 இது எப்படி எழுதலாம், 7/2^4 into 5^4ன்னு எழுதலாமா? இதுல வந்து டினாமினேட்டர் வந்து டிவிசிபிள் ஆகுது இல்லையா? எதுவுமே கேன்சல் அவுட் பண்ண முடியாது. 7ன்றது வந்து இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 2 ஆலையும் டிவைட் ஆகாது 5 ஆலையும் டிவைட் ஆகாது. அப்ப வந்து டினாமினேட்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு குறையாது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல. அப்ப என்ன ஆகும், இங்க வந்து டினாமினேட்டர் வந்து டிவிசிபிள் ஆகும். டினாமினேட்டர் இஸ் டிவிசிபிள் பை 2^4 and 5^4. ஓகேவா? சோ 3 கேசஸும் பார்த்துட்டோம். இப்போ நியூமரேட்டர் வந்து 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகும், 5 ஆல டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு தலையுமே ஆகலைன்னா என்ன ஆகும். சோ உங்களுக்கு ரெண்டு கேஸும் ஷஃபிள் ஆகுது. அதாவது எப்படி ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து டினாமினேட்டர் 2^4 into 5^4ன்னு வருது, சம்டைம்ஸ் என்ன ஆகுது 2^4 ஆல டிவைட் ஆகல, சம்டைம்ஸ் 5^4 ஆல டிவைட் ஆக மாட்டுது. சோ நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அதுதான் அதுக்கு ஆன்சர். அதனால நோ தான் வரும் ஆன்சர். என்ன கேக்குறாங்க, இஸ் இட் நெசசரின்னு கேக்குறாங்க. இஸ் இட் நெசசரி? இட் இஸ் நாட் நெசசரி that the denominator of this rational number when written in its lowest form is divisible by 2^4 or 5^4. ரீசனுக்கு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ன்னு அந்த 3 கேசஸும் எழுதிருங்க. ஃபைனலா ஆன்சர் எழுதும் போது நோ போட்டு இவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுங்க. நோ இட் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு ஃபுல்லா எழுதணும். ஓகேவா? நோ it is not necessary that என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம மேல போய் பார்க்கணுமா? It is not necessary that the denominator of the rational number when written in the lowest form is divisible by 2^4 or 5^4. புரிஞ்சுதா? இது வந்து நெசசரி கிடையாது, கண்டிப்பா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சோ நோ இஸ் த ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இது பண்ணிடுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து உங்களுக்கு 4th டெசிமல் பிளேஸ்ல இருக்கிறனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கும். அதை வந்து p/10^4ன்னு எழுதிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து பேராகிராஃபா எழுதிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்ட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3த்துக்கும் வந்து 3 எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இது நெசசரியா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு எழுதிடுங்க. புரிஞ்சுதா? ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து 10 வரைக்கும் இந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா? the remaining question number 11ல இருந்து 16 வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from yours mathematical.